வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர், அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன சார் சயின்டிபிக்னு சொல்றீங்க அப்படின்னா, எந்த வித மூட நம்பிக்கைக்குள்ளேயும் போகாமல், இந்த யோகா இருக்கு அந்த யோகா இருக்குங்கிறதுலாம் எடுத்துக்காமல், செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம்லாம் சொல்லாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்திலும் இருந்தா கர்மா எப்படி செயல்படுகிறது, ராசிக்கு கோச்சாரம் எப்படி செயல்படுகிறது, லக்னத்துக்கு தசாபுக்திகள் எப்படி செயல்படுகிறது, நட்பு அதிநட்பு பகை நீச்சம் உச்சம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முன்னோர்கள் எதுக்கு சொன்னாங்க, அந்த மூலமாக என்ன மாதிரி கர்மா செயல்பட்டு நம்மளுடைய இந்த பிறவியில் போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற கர்மா இந்த பிறவியில் எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக நமக்கு உருவெடுக்க போகிறதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோட மேஷ ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2025, அதாவது ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் 2025 எத்தகைய ஒரு வருடமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதங்கள் 2025ல ஒரு மாதிரியான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இருக்கு. அதாவது குரு வந்து மேஷத்துக்கு 2ஆம் இடத்திலே நீடித்து ரிஷபத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். மார்ச் ஏப்ரல் மிடில் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மார்ச் எண்டில் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, ஏப்ரல் ராகு கேது பயிற்சி, மே குரு பயிற்சி நடக்குது. ஸோ முதல் 4 மாசம் பலன்கள் எப்படி, கடைசி 8 மாசம் பலன்கள் எப்படிங்கிற மாதிரி நாம 2 பிரிவாக 2 பார்ட்டாக நாம பிரிக்க போறோம். பலன்கள் பார்க்குறோம் ஒரு ராசிக்கும். அந்த அடிப்படையில் முதல் 4 மாசம் எப்படி இருக்காங்கன்னா, ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல, குரு 2ஆம் இடத்துல, சனி 11ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா சனி 11ல் இருக்கிறது ஒரு கோல்டன் டைம். பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், கடந்த ஒரு 2024 சனி 11ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே சில பிரச்சனைகள் தீர்ந்து மனசுல உற்சாகத்தோட தான் நீங்க மேஷராசிக்காரர்கள் இருந்திருக்கிறீங்கிறதா நிதர்சன உண்மை. அதற்கு முன்னாடி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டு 22 21லலாம் 23 24 கொஞ்சம் ஓரளவுக்கு ஓர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில ராகு 12ஆம் இடத்துல சில வெளிநாடு பயணங்கள், சில விரயங்கள், சுப செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கார். 6ஆம் இடத்து கேது பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள் கேஸு சில பிரச்சனைகள் சில பேருக்கு கொடுத்து, சில பேருக்கு வரவு செலவுல சில மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிவர்த்தியாக தான் இருக்கு. அது வந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு 3ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல, பங்குதாரர் விஷயத்துல, கஸ்டமர்ஸ் கிளையன்ட்ஸ் அது மாதிரி விஷயத்துலன்னா உங்க சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகுது, உங்களுடைய சோசியல் லைஃப் கொஞ்சம் அதிகமாக போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ இருந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே 2025 அடுத்த 8 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பார்வை மேஷராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற துலாமை பார்ப்பதனால் உங்கள் பழக்கம், வெளிவட்டாரம் பழக்கங்கள், சோசியல் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது, பெரிதாக போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள், சில புணக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் நல்லாவே ஒரு ஐக்கியம், அன்னோனியம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குரு பார்வை 7ஆம் வீட்டில் பார்க்கறது கொடுக்கும். அதே சமயத்துல உங்களுடைய வெளிவட்டார பழக்கங்கள், நீங்க வந்து பிஸ்னஸ்ல இருக்கிறவா இருந்தா கஸ்டமர்ஸு, கிளையன்ட்ஸு, வாடிக்கையாளர்கள் இன்னுமே நிறைய பேர்த்தோட மீட் பண்றது, இன்னும் உங்க ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமா போய் பல பேர்த்துக்கு கொண்டு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இப்போ மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பயிற்சி வந்து 12ஆம் இடத்துக்கு போய் நிறைய விரயங்களையும், விரய சனியாக ஆப்ரேட் பண்ணி 7 நாள் சனியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ விரய சனி என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிராவலிங், அதிகமான சுப செலவுகள், அடுத்த லெவல் டெவலப்மெண்ட், அதாவது தொழிலதிபர்களாக எடுத்துட்டீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற உத்வேகமான ஒரு சுப முதலீடு,
ஒரு அபிவிருத்திக்காக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டோம், கொஞ்சம் சேச்சுரேட்டடா இருக்கு, கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்கு, அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது அந்த சனி 12ஆம் இடத்துல போய் உங்களை உத்வேகப்படுத்தி உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நிமித்தி நகர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த 7 சனி வந்து விரயசனியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார். அதே மாணவ செல்வங்களா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறி படிக்கிறது, ஒரு அதிகமான ஒரு கோச்சிங் சென்டருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக இன்னொரு இடம் போகிறது, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா போய் சேர்ந்து படிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேஷராசி மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு 2025 குறிப்பாக ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அவங்களுடைய வெளிவட்டார சர்க்கிள் குருவின் பார்வையினால அதிகமாகுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 5ஆம் இடத்துக்கும் வரும்பொழுது என்ன மாதிரி கொடுக்குதுன்னா, குழந்தைகள் விஷயத்துக்காக ஒரு சுப செலவுகள் அல்லது குழந்தை பேர் எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்கள் வந்து குழந்தை பேர் பெறக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்துல சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு, தந்தையாருக்கு சில அக்கறை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல ராகு இருந்து சில நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு வெளிநாட்டுல போய் கொஞ்சம் டிராவல் பண்ணி ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது, ஒரு அந்நிய செலாவணி மூலமாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி மேல ஒரு ஆதாயம் பெற்று வருகிறது. குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்குலாம் அது மாதிரி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2025 மே மாதம் முதல் அடுத்த 8 மாதங்கள் டிசம்பர் 2025 வரைக்கும் நான் சொன்ன நல்ல ஒரு லாப விஷயங்கள், பொருட்செல்வம், வெளிவட்டார பழக்கத்துல வந்து நல்ல ஒரு தேர்ச்சி முன்னேற்றம், அதே சமயத்துல அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வுக்காக அது எம்ப்ளாயீஸா இருந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிற சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2025 மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக முதல் 4 வருடம் ஒரு மாதிரி சௌரியமான ஒரு விஷயமாகவும், அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக உங்களை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புள்ள கிரக அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதுவரை வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியா ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருந்தவங்க அடுத்த வரக்கூடிய ஆண்டில் சில மாற்றங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கு. சம் டெம்பரரியா சில டிஸ்கம்ஃபர்டாகவும் கொஞ்சம் ஒரு மன உளைச்சலும் சில அதிக முயற்சியும் அலைச்சலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும் பொழுது 2025 வந்து ஒரு மாற்றங்களை கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சொகுசான வாழ்க்கை, முன்னேற்றமான வாழ்க்கை, மோர் ஸ்டேபிளரான ஒரு 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 குடும்ப அமைப்பு, அது மாதிரி விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளாக குறிப்பாக ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அமைஞ்சு கேதுவும் 5ஆம் இடத்துல வந்து நல்லா உற்சாகப்படுத்தி ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன முயற்சிகள் நீங்க செய்யணுமோ எல்லா முயற்சிகளையும் செய்ய வைத்து உங்களை 7 நாடு சனி வந்துருச்சுன்னு பயப்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பருவத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, அல்லது இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 25-20 வயசு உள்ள ஒரு இளைஞர்களா இருந்தாலும் சரி, ஒரு 7 நாடு சனி வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயத்தை கத்துக்க வேண்டிய விஷயத்தை கத்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ரிஸ்கை நம்ம எடுத்து அந்த 7.5 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு முன்னேற்றத்தையும் வருமான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பர்சனலாகவும் நம்ம மனம் மெச்சூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாகவும் எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ரீதியிலையும் எவ்வளோ ஒரு முன்னேற்றத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம பெற்றோம் என்பதை நீங்கள் அப்போதான் வந்து அறிந்து என்னதான் சிரமப்பட்டாலும் அதுதான் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லப்படுகிற ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம்தாங்கிறத நீங்கள் அப்புறம் ஒத்துப்பீங்க.
ஆனா அதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம சில செலவுகள் செய்யறதும், சில உத்வேகமாக சில முயற்சிகள் எடுக்கிறதும், ஒரு ஒரு சுப முதலீடு செய்வதற்காக ஒரு கடன் படுவதும், இது எல்லாமே வந்து மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கான ஆரம்ப கட்ட ஒரு நடவடிக்கையாக அமைஞ்சதுங்கிறத நீங்க அப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2025 வந்து ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, குரு, சனிங்கிறதெல்லாம் மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இருப்பதனால் இது அதிகமான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக எல்லா ராசிக்கும் 2025 இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா மேஷ ராசிக்கு நான் சொன்ன பலன்கள் வந்து முதல் 4 மாசத்துக்கு ஒரு சுமாரான ஒரு அமைப்பான ஒரு ஒரு பேட்டர்னாகவும் 4 மாசத்துக்கு அப்புறம் நல்லாவே எல்லா வயதினருக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன வகையில் வந்து மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு புத்தாண்டாக ஒரு வருடமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து எதையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டி இருக்காது. பிடிச்ச வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 எத்தகைய ஒரு ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி உண்டு. ஒரு ஏப்ரல் மே மாதம் நடக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி வந்து 2.5 வருடமாக கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறுகிறார். அதாவது ரிஷபத்துக்கு வந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதே சமயத்துல ராகு கேது 11ஆம் இடத்தில் இருந்த ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானத்துக்கு மாறுகிறார். 5ஆம் இடத்தில் இருந்த கேது 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்கு. அதுபோக 3வது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனிக்கு அடுத்து 3வதாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம், மிகப்பெரிய சுப கிரகம் குருவின் பெயர்ச்சியும் உண்டு. ஸோ வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது உங்களுக்கு தெரியும். அதுல 2025 மே மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறி ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்துக்கு பெயரக்கூடிய பெயர்ச்சி பெறக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு இடம் பெயரக்கூடிய ராகுவை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இத்தகைய குரு, ராகு, கேது, சனி பெயர்ச்சிகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை 2025 கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ங்கிற ஒரு 4 மாதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு செட் ஆஃப் பலன்களும், மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாதத்துக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் மாறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள் வந்து சனி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறார், ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார், குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ஸோ பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மனசுல வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கடந்த 7-8 மாசமாக 2024 ஏப்ரல் மேலிருந்து குருவின் சஞ்சாரம் ராசிக்குள்ள இருக்கிறது வந்து கொடுத்துட்டு இருக்குது. 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை யோகஸ்தானத்தை பார்த்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி குரு வந்து ராசிக்குள்ள இருப்பது கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நீடிக்கும் 4 மாசத்துக்கு. சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்து வேலை விஷயத்துல கடந்த 2023 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க உழைச்ச உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. குறிப்பா ஒரு 23-25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி, 40-45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இந்த 10ஆம் இடத்துல சனி 2023 எப்போ வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வேலை அதிகம், உழைப்பு அதிகம், அலைச்சல் அதிகம். அதுதான் உண்மை. ஸோ அந்த விஷயம் வந்து 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க பண்ணினதுக்கு வேணுங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறோங்கிறது தான் ஒரு அருமையான பலாபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது கடந்த 2.5 வருஷமாக உழைச்சதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அந்த அளவுக்கு நாம் உழைக்க வேண்டியதில்லை, மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பங்கள் நிறைந்து நல்ல ஒரு எல்லா விஷயமும் நமக்கு கைகூடி வந்து விட்டது அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பாக கொடுப்பார்.
பெரிய பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம். இதுவரை வந்து ஒரு விஷயம் சரி பண்ணா இன்னொரு விஷயம் பிரச்சனை கொடுக்குதுங்கிற மாதிரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்யறவர்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மனக்குறைவுல இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சி குளிர் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சனி 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் அடுத்த 2.5 வருடம் கொடுக்குது. அது குறிப்பா 8 மாசம் நம்ம இந்த வருடம் 2025 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறனால ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது சனி திசை நடக்கிறவங்களுக்குலாம் இன்னுமே நல்ல தூக்கலாக நான் சொல்ற விஷயம் நடக்கும். இப்போ ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சனி 10ஆம் இடத்துல இருந்து அதிகமான உழைப்பை கொடுத்தார், அதிகமான வேலை பளுவை கொடுத்தார், அதிகமான மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுத்தார், உழைப்பு 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 என்பதை கொடுத்தார். ஆனா ராகு 10ஆம் இடத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைப்பார். பிசிக்கல் ஒர்க்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, மென்டல் ஒர்க் அதிகமாக கொடுப்பார். சில யுக்தியை செயல்பட்டு யுக்தியை எடுத்துக்கொண்டு இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவீங்க. அது டெக்னாலஜி துறை சோசியல் மீடியால இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து நல்லா செய்யக்கூடிய, ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல வரும்பொழுது அந்நியர் மூலமாக தெரியாதவங்க மூலமாக நல்ல பலன்கள், எதிர்பாராத சில விஷயங்கள், எதிர்பார்க்காத டைரக்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மேல சொசைட்டியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, செலிபிரேட்டிவா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க மூலமாலாம் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வருவது, அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் சனி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறதும் ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல அமைப்பு தான், தவறு இல்லை. அதே சமயத்துல குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துக்கு போய், குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போய் நல்லாவே பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்ப்பது இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, விசா எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, போய் வெளிநாட்டில் இருக்கிறோம், வேலை வந்து எனக்கு இப்போ பெர்மனன்ட் ஆகலைங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெர்மனன்ட் ஆகிற ஒரு அமைப்பு, சிட்டிசன்ஷிப்பு பிஆருங்கிற மாதிரி விஷயம்லாம் இந்த நாள் 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது மாதிரி ஒரு லோன் வாங்கி ஒரு பிசினஸை பண்றாங்க, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி ஒரு படிக்க போறாங்க, லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு பாருங்க. அதே சமயத்துல 10ஆம் இடத்த ராகுவையும் குரு பார்ப்பதனால நல்லாவே வந்து ஒரு அந்நிய சூழ்நிலையில போய் நல்லா த்ரைவ் ஆகக்கூடிய அமைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் மாடர்ன் டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணி நல்லாவே அவங்களுடைய பிராப்தங்களை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குரு கொடுக்குறாரு. ஸோ குரு ராசிக்குள்ள இருக்கிறதோட 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒண்ணுமே விசேஷம், நல்லா இருக்கு. ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பயிற்சியும் அருமையான ஒரு விஷயமாக 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 8 மாசங்கள் வந்து நல்ல ஒரு திருப்பங்களாக மாற்றங்கள் நிறைந்ததாக முதல் 4 மாசத்தை கம்பேர் பண்றப்போ அடுத்த 8 மாசம் இன்னுமே டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் இன்னும் கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையும் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நாம ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு ஆண்டுக்காக பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் 4 மாதம் எப்படி இருக்கிறாருன்னா, ராகு வந்து 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், கேது 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 12ஆம் இடத்துல விரயத்திலிருந்து சில சுப விரயங்கள், குடுக்கல் வாங்கல், டிராவலிங், பல விஷயங்கள் பல வயதினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது மார்ச் ஏப்ரல் வாக்குல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு. முதல் 4 மாசம் இந்த அமைப்பு. மே மாதம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார், சனி 10ஆம் இடத்துக்கு போகிறார், கேது வந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்துல இதுவரை 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு ராசிக்குள்ளே வருகிறார். இத்தகைய ஒரு மாற்றம் ஒரு ஏப்ரல் மாதம் நடந்து மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கடைசி 8 மாதங்கள் எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதம் வந்து சனி 9ஆம் இடத்திலிருந்து ராகு 10ஆம் இடத்திலிருந்து இது மாதிரி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குடுக்கல் வாங்கல், டிராவலிங்,
ஒரு பணப்புழக்கத்துல வந்து சில செலவுகள் அதிகமா ஆகுது, அதே சமயத்துல வருமானமும் வருது, ஆனா செலவும் ஆகுற மாதிரி ஒரு அமைப்பு. ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமா ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து 2020, 21, 22ல இருந்து வெளியில வந்த மிதுன ராசிக்காரர்கள் 23ல இருந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டாங்கிறதா உண்மை. 25 ஏப்ரல் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கோயிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு விஷயமா தான் காட்டுது. 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் வந்து குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. முதல் செலவுகள் கம்மியாகும், சுப முதலீடுகள் வந்து குறையும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகும். ஏன்னா ராசிக்குள்ள குரு வரும்பொழுது நிம்மதி பெருமூச்சு அடைவீர்கள். 7ஆம் வீட்டை குரு பார்க்க போறாரு, 9ஆம் வீட்டை குரு பார்க்க போறாரு, 5ஆம் வீட்டை குரு பார்க்கறாரு போற குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் வரப்போகுது, ஒரு மன நிம்மதி வரப்போகிறது, மனக்கலக்கங்கள் குறைய போகிறது. அது மாதிரி நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் குரு ராசிக்குள்ள வருவதனால் உண்டு. குரு ராசிக்குள்ள சில பேர் வந்தது வந்து தவறுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மிகவும் தவறு. 10ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது பாத்தீங்கன்னா சில மேலிடத்து பழக்க வழக்கங்கள், அவுட்டர் சர்க்கிள்ல போய் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறது. பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் சரி, சுய தொழில் இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கொஞ்சம் வட்டாரங்கள் பெருகும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் அந்நியரின் தொடர்புகள், அது மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல கேது 4ஆம் இடத்துல இருந்து ராகு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு வரனால அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது. சனி 10ஆம் இடத்துக்கு போவதனால என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமான வேலை பளு, அலைச்சல்கள், உத்தியோகத்துக்காகவும் வேலைக்காகவும் அதிகமான கடுமையான உழைக்கக்கூடிய லாங் அவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சனி 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அதிகமாக வேலை செய்வோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டோம், நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும், தொழிலில் இருக்கிறவங்க ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அதிகமாக உழைப்பீங்க, நேரங்காலம் பார்க்காம உழைப்பீங்க, இரவு நேரம் பகல் நேரம் பார்க்காம உழைப்பீங்க. அது மாதிரி விஷயங்களா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கு வர்றதும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி தான். கொஞ்சம் லாபங்கள் பெருகும், செலவுகள் குறையும், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. தந்தையார் அது மாதிரி சில உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அது மாதிரி சில விஷயங்கள் உண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வர்றது. சனி 10ஆம் இடத்துக்கு போறப்போ அதிகமான ஒரு உழைக்கக்கூடிய, முன்னேறக்கூடிய, அடுத்த கட்ட முயற்சிகளை கொடுக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தவங்க 8 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்துல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, ஒரு சுமாரான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சனி 10க்கு வரப்போ அதிகமான வேலையை எடுத்து பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க, வேற ஏதோ பிசினஸ் சைட்ல பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள் அதிகமான உத்வேகமும் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது இன்னுமே நல்ல வாழ்க்கையில உயர்றதுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கிற அமைப்பு இருக்கு. செலவுகள் குறைய போகிறது. வருமானம் வராதுக்கு முன்னாடி கடன் கட்டுறதுக்காக நம்ம வட்டிக்கு எடுத்து வைக்கிறதும், செலவுகள் முன்னாடியே நிக்கிறதும் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ள இருக்கிற வருமானத்துக்கு எல்லாமே செலவுகள் முடிஞ்சு 10ஆம் தேதிக்கு மேல கையில காசு இல்லைங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நிலை மாறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. குரு வந்து இப்ப ராசிக்குள்ள வரும் பொழுது செலவுகள் கட்டுப்பட்டு மனம் சாந்தியாகி செலவு பண்ற டெண்டன்சியும் கம்மியாகி கொஞ்சம் பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு வெளிவட்டாரம் அதிகமா போகக்கூடிய அமைப்பும், முயற்சிகள் அதிகமாகி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு ஆம்பிஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போறோம். என்னடா இவ்வளவு நாள் ஏனோ தானே இருந்துட்டோம், இப்போவாச்சும் நமக்கு இது மாதிரி ஒரு பொறுப்பு வந்ததே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க வந்து இது மிதுன ராசிக்காரங்களை பெற்றோர்களா இருந்தாலும் சரி, இப்போவாச்சும் கொஞ்சம் பொறுப்பா நல்லா வேலை செய்யறான், நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிரத்தையான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போகக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் கொடுக்கின்றது. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2023, 24ல சனி 9ஆம் இடத்துல இருந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற அமைப்போட ராகு 9ஆம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுவதும் சனி 10ஆம் இடத்துக்கு போவதும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர்களா இருந்தாலும், செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும், இல்லத்தரசிகளாக இருக்கிற மிதுன ராசிகளாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் கொஞ்சம் அவங்க என்ன செய்யணும்னு நினைச்சு இந்த பிறவி எடுத்தாங்களோ அதுல அதிகமான உத்வேகமும் சிரத்தையும் லாங் ஹவர்ஸும் ஃபோக்கஸும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அடுத்ததுல அவங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பொறுப்பும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனும்
ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தலையில வைக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது பிற்காலத்துல திரும்பி பார்க்கும் பொழுது 2025 ஒரு கேம் சேஞ்சராக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தாண்டாக இருக்க போது, குறிப்பாக கடைசி 8 மாதங்கள். முதல் 4 மாதங்கள் நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு 24 இருக்கக்கூடிய விஷயங்களே தொடர்ந்து இருக்குது. 25 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து நல்லாவே நான் சொன்ன நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு விஷயமாக உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் அந்த 12 மாதங்கள் எப்படி ஒரு ஆண்டாக வருடமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கொடுங்க, பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து அடையும். பிடிச்ச வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 2025 எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது முதல் 4 மாதம் ஒரு அமைப்பாகவும் அடுத்த 8 மாதம் அதாவது மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஒரு அமைப்பாகவும் நம்ம பிரித்து பார்க்கலாம். ஏன்னா முதல் 4 மாதம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து கடகராசிக்கு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருக்கிறார். சனி அஸ்தம சனியாக இருந்து 8ஆம் இடத்தில் நீடித்திருந்து ஆட்சி பலத்தோட கும்பத்திலிருந்து பல பிரச்சனைகள் 1.5 வருஷமாக பல அஸ்தம சனி தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்கு. தொடர்ந்து ஏப்ரல் அதாவது மார்ச் 2025 வரை கொடுப்பார். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த தாக்கங்கள் குறையும். அதுக்கப்புறம் குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து இருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருந்து ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மே மாதத்துல வந்து இடம்பெயர்ந்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு குரு மாறுகிறார் கடகராசிக்கு. இத்தகைய ஒரு மாற்றம் எப்படி ஒரு மாற்றமாக இருக்க போகிறது கடகராசிக்கு 2025 பார்க்கும்போது முதல் 4 மாதம் அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு, அது குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. இப்போ மன உளைச்சல்கள், தீஸ் ஆர் நாட் தியர் பெஸ்ட் டேஸ் கிடையாதுங்க. கடந்த 2.5 வருஷமாவே கடகராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள். அது குறிப்பா 6 மாசம் இன்னும் அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பவே வந்து பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க கூடாது. ஏதோ நம்ம சர்வைவ் ஆகி வந்தோமா போதுங்கிறதான் பார்க்கணும். பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மொல்லமா வெளியில வந்துட்டு இருக்காங்க. மன இறுக்கத்திலிருந்து, மன பிரச்சனையிலேருந்து, சில வாழ்க்கை தாக்கத்திலிருந்து, சாதகமற்ற தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. பட் ஒண்ணுமே ஆயில்ய நட்சத்திரக்காரங்களா கொஞ்சம் குறிப்பா கேர்ஃபுல்லா போக்குவரத்து போற இடத்துல, குடுக்கல் வாங்கல் இடத்துல, வேலை விஷயத்துல, மாணவர்கள் வந்து அவங்களுடைய விஷயத்தை கரெக்டா எழுதி மார்க் வாங்க முடியாத விஷயத்துல, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அக்கறையும் சிரத்தையும் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நீடித்து ஏப்ரல் மாதம் மார்ச் 2025 வரைக்கும் அந்த அமைப்பு தான் இருக்கிறது. பட் குரு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து கடந்த ஒரு 4-5 மாசமாவே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சாதகமற்று இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சில அமைப்புகள் கொடுக்கறது வந்து உண்மைதான். பட் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நம்ம நல்ல தாக்கங்களாக இருக்க போது. ஏன்னா முதல் விஷயமாக அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து கடகராசிக்காரங்க வெளியில வர போறீங்க. நிம்மதி பெருமூச்சு எடுக்க போறீங்க. இதுவரை 2-2.5 வருஷமாக இருந்த ஒரு மன உளைச்சல், ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, சோசியல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் விலகி வந்த ஒரு சூழ்நிலை, மனம் வந்து சந்தோஷமாக இல்லாமல் உடல் ரீதியாக, மன ரீதியாக, உறவுகள் ரீதியாக சில சங்கடங்களை சந்தித்த கடகராசிக்காரர்கள் 2025 மே மாதம் முதல் நல்ல பலன்களை எதிர்பார்த்து இந்த பழைய விஷயங்கள் கடந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல போய் புதிய விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த படலம் முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா குரு வந்து 12ஆம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா அதிகமான சில சுப விரயங்கள், ஒரு பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு வாகனத்தை புதுப்பிக்கிறது, அது மாதிரி சில வருமானத்தை கொடுத்து நல்ல சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில உற்சாகத்தையும் நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு ப்ரோக்ரஸையும் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பா நடக்கக்கூடிய அமைப்புகளும் அஸ்தம சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லாவே உணர்வீங்க. மே மாதம் 2025 கடகராசிக்காரர்கள். அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்துக்கு வரார், கேது 2ஆம் இடத்துக்கு வராரு. அது எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகுவா இருப்பதனால் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தொந்தரவு இருக்காது. நல்ல ஒரு அந்நிய செலாவணி மூலமாக, ஃபாரின் கரன்சி மூலமாக, பங்கு சந்தை மூலமாக அல்லது அடுத்தவங்களுடைய பணம், சொத்து,
சில இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு 2024-25 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ எல்லா விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது 23-24 படாத கஷ்டங்கள் பட்ட கடகராசிக்காரர்கள் 25 மே மாதம் முதல் பொருட்செல்வம், மனநிறைவான வாழ்க்கை, உறவுகள நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டரான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு எல்லா வயதினர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்கிறது நாம உணர்ந்துக்கணும். ஸோ ஒரு 12 ராசியிலேயே ஒரு நல்ல பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா 2025 கடகராசியும் ஒன்று அப்படிங்கிறது தான் உண்மை. அதுல முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வராங்க. அதே சமயத்துல ராகு 8ஆம் இடத்துல வந்தாலும் குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அது சில வேற மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி நமக்கு நல்ல ஒரு நிதி பெனிஃபிட்ஸு, சில பணப்புழக்கங்கள், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஸோ இதுவரை 2023-24 ஒரு இறுக்கமான சூழ்நிலை, பணம் டோட்டலா ட்ரை ஆனது, கடன் படுவதல், வம்பு வழக்குகள், இல்லத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை, வெளியில சொல்லி அடுத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே கொஞ்சம் நீங்கி நாமளும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு 2025 குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மே மாதம் முதல் நீங்க அதை நல்லாவே உணர்வீங்க. அடுத்த 8 மாசத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை வந்து சுமாராக படித்து கொண்டு இருந்த கடகராசி மாணவர்கள் கொஞ்சம் அடுத்த வருஷத்துலேருந்து அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து கொஞ்சம் உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சிரத்தையாகவும் நல்லா அவங்க என்ன படிக்கணும், எது மாதிரி ஒரு கிளாரிட்டியாக நம்ம போகணும், எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கணும், இது வரைக்கும் அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அடுத்த வருஷம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசி மாணவர்களுக்கு உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு அட்டம் 2 அட்டம் எழுதி சக்சஸ் ஆக முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அடுத்த வருஷம் நான் சொன்ன காலகட்டத்திலேருந்து நல்ல ஒரு பலாபலன்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ அஷ்டமசனி தாக்கத்திலிருந்து வெளியிடுறது ஒரு பக்கம், அதே சமயத்தில் குரு 12ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் இடத்தை பார்க்கறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பணப்புழக்கம், எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் மாட்டி தவித்த 2.5 வருஷத்துலேருந்து இப்போ நல்லாவே ஒரு ஃப்ரீயாக போகக்கூடிய அமைப்பு, மைண்டு தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் பல வகையில் வந்து நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு 2025 அமையிறதுங்கிறது தான் உண்மை. சிம்ம ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கை சம்பவங்களும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தில் சில மாற்றங்களும் எத்தகைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி, அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட முறை எப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய இப்போ பிறவி எடுக்கக்கூடிய வாழ்க்கையோட அம்சம் அமைப்பு நடக்குதுங்கிறது தான் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படை. அதில் ஒளி தத்துவம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் விளையாடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி ஒரு ஒளி பொருந்திய தசாபுக்திகளாக இருந்தாலும் சரி, கோச்சாரம் அடிப்படை என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியாக இருந்தாலும் மாத கிரக பயிற்சியாக இருந்தாலும் இது எல்லாம் கூட்டு கலவையாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் நாம என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்க வேண்டும், என்னென்ன இன்ப துன்பங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது நிர்ணயிக்கிறதுங்கிறதா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி நம்மளோட வாழ்க்கையில வந்து சாதகமான விஷயங்களாகவும் சாதகமற்ற விஷயங்களாகவும் எந்தெந்த காலகட்டத்தில் நடத்தி காட்டப் போகிறது நம்ம வாழ்க்கையில், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்ச வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த 2025 தமிழ் புத்தாண்டு வந்து இன்னும் 2 மாதத்தில் வரப்போகிறது. அது வந்து ஆங்கில புத்தாண்டு, மன்னிக்கும், ஆங்கில புத்தாண்டு வரப்போகிறது. அதில் வந்து ஜனவரி 2025 டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 12 மாதங்கள் எப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது
முதல் பகுதியாக முதல் 4 மாசம், அதாவது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு அமைப்பாகவும், மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் இரண்டாவது அமைப்பாகவும் நம்ம வந்து பிரித்து பலன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் துல்லியமான பலன்கள் நமக்கு தெரியும். இப்போ ஜனவரி டு ஏப்ரல் 2025 எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சனி ராசியை பார்த்து சில விஷயங்கள், சில தாக்கம், பாவத்துவமான சில பார்வையை, அது கும்பராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சனி ராசியை பார்த்து 4 மாதம் நீடித்திருக்க போகிறார். குரு 10ஆம் இடத்தில் நீடித்து இருந்து கேதுவை பார்த்து 5ஆம் பார்வையாக பார்த்து, அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் பார்த்து 6ஆம் இடத்தையும் குரு அவருடைய திருஷ்டியை பார்க்க போகிறார். இத்தகைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குதுன்னா, இப்போ தொடர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், தொழிலில் இருக்கிறவங்க வந்து கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸு, இது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான ஈடுபாடுகள், அதிகமான ஃபோக்கஸ், அதிகமான முயற்சிகள், அதிகமான வாழ்க்கை சம்பவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியது சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போகிறார். சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் வரும், சில இடத்துல சிக்கல்கள் வரும், குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அனுகூலம் விஷயங்கள் குறையும். ஏன்னா சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதில் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்து தான் பலன் கொடுப்பாருங்கிற அடிப்படையில் 7ஆம் இடத்தில் சிம்மராசிக்கு இருக்கும் பொழுது ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த 2024 அவங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில ராசியை பார்க்கும் அம்சமாகிய சில வேலை பளு அதிகமாக இருப்பதும், அதிகமான இன்ட்ராக்ஷன் வித் யுவர் இமீடியட் சர்க்கிளோட போகக்கூடிய அமைப்பும், அதில் சில குறைபாடுகளும் அப் அண்ட் டவுன் இருக்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் தொடரும். அதே சமயத்தில் சில டிராவலிங், வெளி மாநிலம், வெளி மாவட்டம், செல்வத்துக்கு வெளிநாடு டிராவலிங்லாம் 7ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து ராகு வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி கொடுப்பார். கேதுவும் குருவின் பார்வையிலிருந்து கொஞ்சம் அந்நிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குரு 10ஆம் இடத்திலிருந்து சில நல்ல காரியங்களுக்காக சில அலைச்சல்களும் சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து மே மாதத்துக்கு அப்புறம் மாறுறது எப்படி கொடுக்குது அப்படின்னா, 11ஆம் இடத்துக்கு குரு வருவது வந்து ஒரு அருமையான விஷயம். லாபஸ்தானத்துக்கு குரு வருது பார்த்தீங்கன்னா, கடந்த 24, 25 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்கள் கடுமையாக உழைத்ததுக்கு தகுந்த ஒரு நல்ல பலன். அதாவது இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை தொழிலில் லாபம் சம்பாதிக்கணுமா இருந்தாலும் சரி, மாணவர்கள் வந்து முயற்சி போட்டு பெரிய பலன் கிடைக்கவில்லையே, நமக்கு போட்ட முயற்சி அளவுக்கு போட்ட எஃபோர்ட் அளவுக்கு மார்க் வரலைங்கிறவங்களுமே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு திருப்தியான ஒரு ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மே 2025 அடுத்த 8 மாதங்கள் நல்ல ஒரு அம்சமாகவும், லாபம் பெறக்கூடிய அம்சமாகவும், பூர்த்தி பெறக்கூடிய அம்சமாகவும் 11ஆம் இடத்து குரு வந்து கொடுப்பார். அதுதான் ஒரு அருமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மார்ச் 29ஆம் தேதியிலேயே பார்த்தீங்கன்னா சனி வந்து 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனியாக இருந்திருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ 8ஆம் இடத்துக்கு மாறி அஷ்டம சனியாக மாறுறார். அஷ்டம சனியாக மாறும் பொழுது என்னன்னா, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, குருவோட வீட்டுக்கு தான் மாறுது. அதே சமயத்தில் அவர் சில டிராவலிங் விஷயங்கள், ஹெல்த் விஷயங்கள், சில விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ உங்களுடைய பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுக்கறது, கண்டங்களை கொடுக்கறது, சில திடீர் செலவுகளை கொடுக்கறது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறது, வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் உடனே ஒரு பெனிஃபிட் ஆகாமல் கொஞ்சம் இழுபறியாக போகுது, அது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாலும் ராகு 7ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி இடம்பெயர்ந்து கேது ராசிக்குள்ள வந்து அந்த ராகுவே குரு பார்ப்பது நல்ல விஷயம். ஸோ குரு வந்து குரு ராகுவை பார்த்து அந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்நியர்னால சில பெனிஃபிட்ஸ், டிராவலிங்னால சில பெனிஃபிட்ஸ், நம்மளுடைய புதிய யுக்திகள் மூலமாக செயல்படுறவங்களுக்கு, சோஷியல் மீடியா கிரியேட்டிவான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு. ஸோ சிம்மராசிக்கு அஷ்டம சனி வந்திருக்குங்கிற ஒரு தாக்கத்தை கொடுத்தாலும் மற்ற கிரக பயிற்சி, குறிப்பாக குரு 11ஆம் இடத்துக்கு போவது ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வை பெறுவதும் நல்ல விஷயம். ஸோ ஒரு இடம் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வர்றது, சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து 25 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்குமாயின் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் அஷ்டம சனி வருகிறது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. குரு 11ஆம் இடத்துலேருந்து வேற மாதிரி சில பெனிஃபிட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, வெளிநாடு பயணம் போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல இது, குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேரு,
குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது, குதூகலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே 11ஆம் இடத்து குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதனால் 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள், அதாவது அவங்களோட உற்றார் உறவினர்கள் குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல சில செலவுகளும் சில அலைச்சல்களும் கொடுத்தாலும் லாபம் பெறக்கூடிய ஒரு அம்சமாக மற்ற கிரக பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, அதே சமயத்துல குரு பயிற்சி ஆகிறது நன்மையாக இருக்கிறது. சில பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், பங்குதார விஷயம், நண்பர்கள் விஷயத்தில் சில குழப்பங்கள் வந்து தெளியலாம். ஏன்னா கேதுவும் ராசிக்குள்ள வராரு பார்த்தீங்களா, சில குழப்பங்கள் வரலாம். அது மூலமாக ஒரு தெளிவு பெற்று ஃபினான்ஷியல் விஷயத்துல கண்டிப்பா பெனிஃபிட் அடைய போறீங்க. குடும்பத்துல சுப விஷயம் நடக்க போகுது. இளைய தம்பதிகள் கல்யாணமானவங்களுக்கு வந்து குழந்தைய பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அம்சம், அது மாதிரி பல விஷயங்கள் நல்ல அமைப்புகள் உண்டு. இது வந்து அப்படி அஷ்டம சனி வந்து நம்ம படாப்படுத்தக்கூடிய ஒரு இதாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்காது. ஸோ சம்மரைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது முதல் 4 மாதம் ஒரு சுமாரான பலன்களும், அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் மே மாதத்து 2025 வந்து டிசம்பர் வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். என்னதான் பக்ரன் ரீதியெல்லாம் நடுவால வந்தாலும் பக்ரத்துக்கு பெரிய பலன் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2025 லேட்டர் ஆஃப் வந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது. கன்னி ராசிக்காரருக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள எப்படி இருக்கக்கூடிய ஒரு தாக்கங்கள், வாழ்க்கை சம்பவங்கள், பலாபலன்கள் இருக்க போகுது கன்னி ராசிக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 ஒரு மாதிரியான ஒரு ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருந்து சில மனக்குழப்பங்களையும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், பங்குதாரர்கள், அது மாதிரி சில விஷயத்துல அப்படி ஒன்றும் ஒரு திருப்தியான ஒரு அமைப்புகள் கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா ராகு 7ஆம் இடத்திலிருந்து எந்த ஒரு சுப பார்வையும் சுப தாக்கமும் இல்லாமல் பாவத்துவமா இருந்து சில தாக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அது எல்லா வயதினருக்கும் உள்பட, அதாவது இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நடு வயதினர் என்று சொல்லப்படுகிற 40, 45, 50 வயசுக்குள்ள ஒரு வேலைக்கு போகக்கூடிய மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும், அந்த நாம வாழ்க்கையில யாரு வந்து நம்ம இமிடியட்டா சந்திக்கிறோமோ, அதாவது அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக அப்படி ஒன்றும் ஒரு அனுகூலமான ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோ, ஒரு சிச்சுவேஷனோ, ஒரு வாழ்க்கை சம்பவங்களோ வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சில பேர்த்துக்கு ஒரு அந்நிய தொடர்பு வந்து சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு சில ஸ்கேம்ல மாட்டியிருக்கலாம், சில பேர் தெரியாத நபர்களோட சேர்ந்து வாங்கி கட்டியிருக்கலாம், அதாவது பின்வலைகள் பெற்றிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 6க்கு மாறி ராசிக்குள்ளேயே கேது இருந்து குழப்பத்தையும் எதிர்மறையான எண்ணங்களையும் கொடுத்துட்டு இருந்த கேதுவும் 12ஆம் இடத்துக்கு போய் ராசி விட்டு விலகிறது ஒரு அருமையான மாற்றம். ஸோ மே 2025 இருந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் நீங்க போகிறது. உங்களுடைய டெய்லி நீங்க அன்றாட வாழ்க்கையில டீல் பண்றவங்க மூலமா சில எதிர்ப்புகள், சில தோய்வுகள், சில பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் நீங்க போகிறது. ஸோ கொஞ்சம் வேகமா செயல்பட போறீங்க. உங்க எண்ணத்துல கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க போகுது. தீர்க்கமா செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் வரப்போகிறதுங்கிறதா ஒரு குட் நியூஸ் ஃபார் கன்னிராசிக்காரர்களுக்கு. குறிப்பா சொல்ல வேணும்னா முதல் 4 மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் நன்றாக உண்டு. அதே சமயத்துல சனி 6ஆம் இடத்துல இருந்து கடன் நோய், எதிரி வம்பு வழக்குலையா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு வந்து சில முயற்சிகளையும், சில அலைச்சல்கள், சில அதிகமான வேலை பளு, ஒரு மெயினான சில விஷயங்கள்ல இதுவரைக்கும் நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள உடனே செய்யக்கூடிய அமைப்பும் கொடுக்குது. ஸோ வாழ்க்கை கொஞ்சம் வேகமா போக போகுது. கடந்த ஒரு வருடமாக சில ரீசனுக்காக சிலதெல்லாம் செயல்படுத்த முடியாமல், மாணவர்கள் அவ்வளோ இறங்கி படிக்க முடியாமல் தொய்வா இருக்கக்கூடிய அமைப்பு, இல்லத்தரசிகள் வந்து அவங்க நினைச்சது எதுவும் செயல்பட முடியாமல், தொழிலதிபர்கள் வந்து பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருந்த ஒரு அமைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம்லைன்ஸ்ல இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராகு 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோன் மூலமாக ஜெயிப்பது, ஒரு அபிவிருத்தி பண்றது,
ஃபண்டிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிறது. அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அந்நியர் மூலமாக சில பெனிஃபிட்ஸ், சோஷியல் மீடியா மூலமாக பெனிஃபிட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் குரு ராசி 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது 10ஆம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லை. 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இடம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம். 4ஆம் வீட்டு ஆகிய தனுசையே குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா தாயார், இடம், வண்டி, வீடு, பூமி, இம்மூவபிள் அண்ட் மூவபிள் அசட் என்று சொல்லப்படுகிற விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் வேகமாக சில விஷயங்கள் நடந்து ஜாதகருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது மாதிரி ரீதியான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஒரு முன்னேற்றம் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 8 மாதங்கள் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குதுங்க. கடந்த ஒரு வருடமாக எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. நம்ம முயற்சி எடுத்தாலும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்று நம்ம மன உளைச்சலும் இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் உள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு. ராகு கேது ராசியிலிருந்து விலகுவதும் 7ஆம் இடத்திலிருந்து விலகுவதும் ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கையில போகக்கூடிய அமைப்பு, எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னி ராசிக்கு இருக்கு. ஸோ குரு பயிற்சியும் சாதகம், ராகு கேது பயிற்சியும் சாதகம். சனி 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால நீங்க வந்து பயந்து கொள்ள வேண்டியதில்லை, கண்டக சனி என்று நினைச்சுக்க வேண்டியதில்லை. அது என்னன்னா உங்களை வாழ்க்கையில இன்னுமே கொஞ்சம் ஓய்வா இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் வேலை கடுமையாக செய்ய வைக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும், டிலே இல்லாமல், போஸ்ட்போன்மெண்ட் இல்லாமல் அன்னன்று செய்யக்கூடிய அன்றாடு செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கே செய்ய வைக்கும், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போதே ஒழிய சனி வந்து ராஜயோகாதிபதி சனி கன்னிராசியை பார்ப்பதனால் பெரிய தவறு கிடையாது. சரி, எப்படி பார்த்து போனாலும் 24ல் நீங்க போட்ட திட்டங்கள்லாம் 25ல் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பா லாஸ்ட் 8 monthsல நீங்க கண் கூட பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி ஒரு ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நல்ல ஒரு திருப்தியான முடிவு, பலாபலன்கள், அது மூலமாக சில லாபங்கள், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதிரிகள், வம்பு வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு, எதிரிகள் விலகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே ராகு 6ஆம் இடத்துக்கு வந்து கொடுக்குறார். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ஒரு அருமையான ஒரு 2025, அதாவது 24 கம்பேர் பண்ணுறப்போ 25ல் முதல் 4 மாதம் கம்பேர் பண்ணுறப்போ மே மாதத்திலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்னதான் குரு ராசியை பார்க்கலினாலும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து முன்னேறதுக்கு என்ன வழியோ பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கறது எப்பவுமே நல்லது தான். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவீங்க. மேலே உட்காந்துட்டு காலை மட்டும் நினச்சிட்டு இருக்கிறவங்க உள்ள குதிச்சு வாழ்க்கைங்கிற ஒரு ஒரு ஆற்றில் ஜெயிப்பதற்கு என்கிற எதிர்நீச்சல் போட அமைச்சிருவீங்க. அது மூலமாக அடுத்த 2026-27 நீங்கள் லாபம் பெறக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு போகக்கூடிய அமைப்புக்கு தேவையான ஃபவுண்டேஷன் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேல கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆகிய 2025 எத்தகைய ஒரு புத்தாண்டாக வரப்போகிறது, ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 வரைக்கும் அந்த 12 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல் 4 மாதங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 3லேருந்து 4 மாதங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார், ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார், கேது வந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டமத்துல 8ல் மறைந்த குரு அப்படியே 3-4 மாசத்துக்கு இருக்கிறார். மே மாதத்துக்கு தான் குரு பயிற்சி ஆகிறது. அதே காலகட்டத்துல தான் ராகு கேது பயிற்சி ஆகிறது. மார்ச் எண்டில் வந்து சனி பயிற்சி ஆகிறது. இத்தகைய பயிற்சிகள் வந்து எப்படி கடைசி 8 மாதம் ஆகி 2025க்கு கொடுக்க போகுது, எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து 6ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போகிறார், குறைக்க போகிறார், அழிக்க போகிறார் சனி. ஸோ இது மூலமாக ஒரு குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் மெனக்கெடுதல், ஒரு ஃபோக்கஸ் பண்றது, சில விஷயங்கள் வந்து பூர்வீக விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துக்காக சில செலவுகள் செய்து கொண்டு, சில சங்கடங்கள் அனுபவித்து கொண்டு, சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையில அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. அவங்களே ஆளாயிட்டாங்க, அவங்களே அவங்களோட விஷயத்துல பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு. நம்ம வந்து மெனக்கெட வேண்டியதில்லைங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு.
6ஆம் இடத்துக்கு சனி வருவது நல்லது. அதே சமயத்துல குரு அஷ்டமத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது அருமையான மாற்றம். இதுவரை சில விஷயங்கள் கிணத்துல போட்ட கல்லுமாடு இருந்து நவுத்த முடியாம இருக்கக்கூடிய அமைப்பு 9ஆம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசிவே 5ஆம் பார்வையா பார்க்குது. அற்புதமான ஒரு விஷயம். ஸோ துலாம் ராசிக்காரங்களாம் வந்து ஏப்ரல் மாதம் 2025க்கு அப்புறம் குதூகலமாக போகிறீர்கள். இதுவரை 2024 25 4 மாதங்கள் போட்ட முயற்சிக்கு தக்க ஒரு பலன் கிடைக்க போகிறது. நல்ல பலாபலன்கள் கிடைக்க போகிறது. நீங்க செய்த முயற்சிக்கு வேணுங்கிற அனுபவமும் வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் 2025க்கு மேல துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. குருவும் அருமையான இடத்துக்கு வருகிறார், சனியும் அறியாம இடத்துக்கு வருகிறார். ராகு 5ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று உங்களுடைய மூளை புத்தி கூர்மை அதிகப்படுத்தி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். சில நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது. அதே சமயத்துல புத்திர விஷயத்துல வந்து இருக்கக்கூடிய குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் புத்திர யோகங்கள் கிடைக்க போகுது. மாணவர்கள் நல்லா படிக்க போறாங்க. நல்ல அஷ்டமத்துல குரு இருந்து ஒரு சோர்வடைந்த ஒரு மனசோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் 25 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உற்சாகப்பட போகிறார்கள். வாழ்க்கையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. சனி 6ஆம் இடத்துல இருந்து பண விஷயத்துக்கு நல்ல ஒரு சாதகமாக பணம் இல்லாமல் இல்லை, எப்படி இருந்தாலும் பணம் வந்துடுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பும், கடன்கள் குறைந்து செலவுகள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ 12 ராசியிலேயே ஒரு நல்ல அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ராசி தான் துலாம் ராசி 2025 வரப்போகுது. அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில வரார். சனி 5ஆம் இடத்துல இருந்து பல தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஒரு பொற்காலத்துக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறார். கடந்த 1.5 வருடமாக நீ உழைத்த உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல ராகு 5ஆம் இடத்துல வந்து நல்ல ஒரு தாக்கத்தையும், நல்ல ஒரு சோசியல் மீடியா, ஐடி இது மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கை உயர்வுக்காக ஒரு வழி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பலம் உச்சம் பெறக்கூடிய அமைப்புலாம் வரும்பொழுது நல்லாவே உங்களுக்கு பலனை நான் சொல்லக்கூடிய சாதகமான பலன் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்கும் பொழுது முதல் 4 மாதம் கம்பேர் பண்ணுறப்போ நல்ல மாற்றங்கள் வந்து மார்ச் மாதத்துலேருந்தே கொஞ்சம் உணர அமைப்பீங்க. ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்லக்கூடிய அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக இருக்க போகிறது? ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது முதல் 4 மாதங்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு கிரக அமைப்பும், மே மாதத்திலிருந்து ஒரு மாறுபாடான கிரக அமைப்பும் உள்ளது. ஏனால் மார்ச் கடைசி ஏப்ரல் மாதம் நிறைய நல்ல பயிற்சிகள் உண்டு. சனி பயிற்சி உண்டு, ராகு கேது பயிற்சி உண்டு, குரு பயிற்சி உண்டு. அத்தகைய பயிற்சிகள் வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விட போகுதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதம் 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் 24 இருந்தக்கூடிய அமைப்பே தொடர்கிறது. அதாவது விருச்சிக ராசிக்கு குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார். 4ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்தில் சனியும் அஷ்டாஷ்ட சனியாக தொடர்கிறார். 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும், கேது குரு பார்வையுடன் தொடர்ந்து இருக்கிறார். இத்தகைய ஒரு தாக்கம் எப்படி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேலை விஷயம் தொழில் விஷயத்துல அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்தது. தாயார் வீடு இடம் அது மாதிரி விஷயத்துல வந்து 4ஆம் இடத்து சனி ஆட்சி பலத்தோடு வந்து பல விஷயங்கள் குழப்பத்தையும் பல அலைச்சல்கள் முயற்சிகள் கொடுத்தது. இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல பயங்கரமான ஃபோக்கஸ் கொடுத்து கடந்த 1.5 வருஷமாக விருச்சிக ராசிக்காரங்க தொழில் விஷயத்துல ஈடுபட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி மேலே கொண்டு வர முடியும், எப்படி சமாளிக்கிறது, ஒரு விஷயத்தை சரி செஞ்சா இன்னொரு விஷயம் சரியில்லாம போயிடுது, எல்லாம் செய்து ஒரு கரை கட்டுறக்குள்ள போதும்னு ஆயிருங்கிற மாதிரி பயங்கரமான ஃபோக்கஸும் எஃபோர்ட்ஸும் போட வைத்தது நம்மளோட தொழில் வேலையில. யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து 10ஆம் இடத்தையும் பார்த்து நம்மளுடைய கர்மகாரகன் என்று சொல்லப்படுகிற சனி வந்து நம்ம என்னென்ன கர்மங்கள் செய்யணும், ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்ன முயற்சிகள் எடுக்கணும்,
அதிகமான வேலைப்பளு, அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் 2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மாறுது. 5ஆம் இடத்துக்கு வேணுங்கிற குரு 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கடுமையாக போராட வேண்டியதில்லை. ஓரளவுக்கு லாபங்கள் வர ஆரம்பிச்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் புத்தககாரகன் என்று சொல்லப்படுகிற பூர்வீக விஷயத்துக்குள்ள சனி போவதனால சில குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், அவங்களுக்கு செலவு பண்றது, அவங்களுடைய படிப்புக்காக கரியருக்காக சில உத்வேகமான சில முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் சுப செலவுகள் வருமே ஒழிய தொழிலில் மேன்மை பெறக்கூடியவங்கிறதா ஒரு குட் நியூஸ் ஃபார் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே சமயத்தில் குழந்தை பேரு பெற்றிருக்கிறவங்களுக்கு அதில் பெரிய முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல பலன் பெறுவது, சொசைட்டியில் ஸ்டேட்டஸுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்பு, வேலையில் ஒரு நல்ல தன்மையில் போய் கொஞ்சம் முதல் இருந்ததோட கொஞ்சம் ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு வேலையிலையோ ப்ரொஃபைல்லையோ மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏப்ரல் 2025 விருச்சிக ராசிக்காரனுக்கு உண்டு. அதே மாதிரி குரு வந்து மாறுறது 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு ஏப்ரல் மே மாதம் மாறுவதும் நல்ல தப்பு இல்லை. குரு என்னதான் குரு ராசியை பார்க்காமல் மாறினாலும் தன் வீடாகிய 2ஆம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் நன்று. கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை போகும். வரவேண்டிய பணம் வசூலாகும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ், பண நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் நீங்கி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு நம்மளோட பதில் இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி மூலமா ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் பாவத்திலிருந்து குரு செயல்படுகிறார் இல்லைங்களா? ஸோ ஒரு அன்ஏர்ன் இன்கம் மூலமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு வந்து அந்த காசு வந்து அதில் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டு சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், கூட்டு தொழிலில் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் குரு அஷ்டமத்தில் போனாலும் 2ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி பண விஷயம் தன விஷயத்துல அருமையான ஒரு போக்குவரத்து கொடுத்து 2024 25 ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான அப்படி ஒன்றும் தன லாபங்களும் பணப்புழக்காட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிற ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்லாவே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேஷ் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்து தாயார் உடல்நலத்தை கொஞ்சம் கெடுக்க நேரினாலும் குருவின் பார்வை வந்து நிவர்த்தியாகி இடம் சார்ந்த விஷயத்தினால சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கோச்சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் உண்டு. கூட்டு தொழில், வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அருமையான மாற்றங்கள் நிறைந்த ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா குரு அஷ்டமத்தில் போறது வந்து தவறு இல்லை. தன் வீட்டை தன்னே பார்ப்பது பலம் என்றதுனால தனுசை பார்ப்பது நல்ல ஒரு விஷயம். ராகு 4ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சனி போறதும் தவறு இல்லை. குரு வீட்டுக்கு தான் போறார். அதே சமயத்துல கேது 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு போய் சில தொழில சில யூகங்கள், சில சில ரிஃபைன்மெண்ட், சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் மேன்மை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்க்க போனாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக வெளி மாநிலம் மாறி போகிறது, ஒரு வெளி மாவட்டத்துக்கு போய் படிக்கிறது, ஸ்கூலில் ஒரு இடத்துல ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறது, நல்ல ஒரு இடத்துக்கு மாறுறதுங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரிங் எதிர்பார்க்கக்கூடிய போஸ்டிங் எதிர்பார்க்கக்கூடிய லொக்கேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு என்னதான் குரு ராசியை பார்க்கலினாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவரோட ஓன் வீடாகிய தனுசை பார்ப்பது அருமையான விஷயம். 4ஆம் இடத்தை பார்த்து இடம் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல மேன்மையை கொடுக்குறார். வீடு, வண்டி, வாகனத்திலையும் ஒரு மேன்மை கொடுத்து அதுலேயும் ஒரு புதுப்பித்தல், ஒரு வசதிப்படுத்திக்கிறோம், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. இதுக்கெல்லாம் ஏற்ற வருமானத்தையும் கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சனி வந்து குழந்தைகள் விஷயமாக சில முன்னேற்றத்துக்காக சில வாழ்க்கையில வகுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகள் எல்லாமே கொடுத்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அமைந்த ஒரு ஆண்டாக, குறிப்பா சொல்ல போனா மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு வந்து ஒரு அருமையான அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இப்போ தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீடித்திருந்த
சனி 2025 மார்ச் 29 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அர்த்தாச சனியாக மாறப்போகிறார். ராகு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் ஏப்ரல் மாதம். கேது 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் தனுசு ராசிக்கு. 6ஆம் இடத்தில் இருந்த குரு விரயங்களும் வெளிநாட்டு டிராவல் செலவுகள், சுப செலவுகள், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருந்த 6ஆம் இடத்து குரு 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்த போகிறார். முதலீடுகளை குறைக்க போகிறார். இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் முறையில நிறைய விற்பது வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு நிறுத்தி ஒரு நிலையான அமைப்பு வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக போகிறது. உத்வேகமாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரப்போகிறது. முயற்சிகள் அதிகமாக போகிறது. அதே சமயத்துல சனி 4ஆம் இடத்துக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக செய்யக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உத்வேகப்படுத்துகிறது. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனா அந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். நீங்க எப்படி 2023 ஜனவரியிலிருந்து 7 நாள் சனியிலிருந்து வெளியில் வந்து ஒரு 2 வருஷமாக ஓரளவுக்கு குளிர் காய்ந்து கொண்டு ஓரளவுக்கு நம்ம பெரிய ஒரு கஷ்டப்படாமல் பெரிய முயற்சி எடுக்காமல் ஒரு மாதிரி சுமாரான டைமா போய் கொண்டிருந்ததோ அதுக்கு அப்புறம் இப்ப வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வேலையில் இருக்கிறவங்க ஒரு அடுத்த வேலைக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல சம்பளம் நல்ல ப்ரொஃபைலுக்காக மாறி அதிகமாக உழைக்க வேண்டியதும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் மாறக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரே வார்த்தையில் சொன்னால் அந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். அதுக்காக வந்து உயர்வுகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சொகுசா வாழ்ந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிற டைம் முடிஞ்சு விட்டது. இப்போ வந்து வேலை விஷயங்களா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், மாணவர்களாக இருந்தால் படிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்கும் கொஞ்சம் உத்வேகமாக வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யதாக வேண்டும். இதுக்கு மேல வந்து பொறுமையாக இருந்து உல்லாசமாக இருந்து யூஸ் இல்லை. இது மேல வந்து நம்ம செய்யணுங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்மளே தள்ளப்படுவோம். நாமளும் உத்வேகமாக செய்வோம், கடுமையாக உழைக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக, அடுத்த வட்ட ஒரு முன்னேற்றத்துக்காக, அடுத்த வட்ட ஒரு அமைப்புக்காக நம்ம அதை நோக்கி போவதற்காக ஓட அமைச்சிருவோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் நம்ம தனுசு ராசிக்கு எடுக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு வேணுங்கிற உத்வேகம், புத்துணர்ச்சி, குரு பார்வை ராசிக்காரருக்கு கொடுக்கும், தனுசு ராசி கொடுக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல உத்வேகமும் முயற்சியும் நிறைந்த ஒரு அமைப்பாக, குறிப்பாக சொல்ல போனால் லாஸ்ட் 8 months மே மாதம் 2025 தனுசு ராசி கொடுக்க போகிறது. எப்படி வந்து 2016க்கு முன்னாடி 7 நாட் சனிக்கு முன்னாடி ஒரு பீரியட் வந்து 7 நாட் சனியில ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து இப்போ வேற லெவலுக்கு வந்தீங்களோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 உங்களுக்கு இருக்க போகிறது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு என்ன கிளாரிட்டியோட என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு, கன்ஃபியூஷன் நீங்கிற அமைப்பு. 4ஆம் இடத்து ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். குருவின் பார்வை பெறுறது முயற்சிகளுக்கு அருமையான ஒரு விஷயம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு, ஒரே இடத்துல நம்மளால இருக்கிறோம் மாற முடியாமல் இருக்குதுங்கிறவருக்கு மாறக்கூடிய அமைப்பு. போய் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு உயர்வும் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேரியர் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் சுமாரான பலன்கள் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துக்கு வந்து நல்ல உத்வேகமும் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்த்து லாபம் பெறக்கூடிய சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி நல்ல விஷயங்கள், திருமணம், குடும்பத்தில் சில விஷயங்கள், சில விசேஷம் நடத்தக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஒரு சுமூகமான சூழ்நிலை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை, இது மாதிரி நல்ல ஒரு சுப விஷயங்கள் 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கொடுக்கிறார். பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சனி ராகு கேது குரு பயிற்சி சேர்ந்து ஒரு ஏப்ரல் மாதம் 2025க்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விரயங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து ஒரு இதுவரை செய்த முதலீடுக்கும் இதுவரை செய்த ஒரு உழைப்புக்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு பலாபலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உண்டு. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராமோ ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு விஷயத்துல சேர்ந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது வரைக்கும் பண்ண முடியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உத்வேகமாக செயல்படுறவங்களாக இருப்பாங்க. பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களாக மாறிடுவாங்க. அதுக்கு வேணுங்கிற ஸ்திரத்தன்மையும் டிசிப்ளினும் குரு பார்வை கொடுக்கும். அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள், அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற வம்பு வழக்குகளாக இருந்தால் தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குது 25 கடைசிக்குள்ள. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னேற்றத்துக்காகவும் பாஸ்ட்ல போட்ட முடிச்ச அவிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு நல்ல ஒரு
உழைப்பு நிறைந்த ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 குறிப்பா சொல்ல வேணும்னால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாத காலகட்டங்கள் அருமையான ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை கைக்கு இது வர்றதெல்லாம் செலவாகவே போய் கொண்டிருக்கிறது. நிறைய டிராவலில் செலவாச்சு, சுப முதலீடுகளை செலவாச்சு, எப்படி வந்தது எப்படி போச்சுனே தெரியலைங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் நீங்கி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகி வாழ்க்கையில் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, நம்மளுடைய உத்வேகம் என்ன, நம்ம என்ன மாதிரி கோல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது கொஞ்சம் ரீஃபோக்கஸ் பண்ணி கரியர் மற்ற ஹெல்த் எல்லாத்தையுமே கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொண்டு உண்டு. செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம், மெடிடேஷன், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் ஸ்கில் செட் பத்தலைன்னா அந்த ட்ரைனிங் ஆன்லைன் கோர்ஸ்லாம் பழகி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய எல்லா அமைப்புகளும் 2025 உங்களுக்கு உத்வேகத்தையும் அந்த ஒழுக்கத்தையும் கொடுத்து முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக உண்டு. மாணவர்களும் நல்லாவே ஓரளவுக்கு ஸ்திரையா வளைஞ்சு படிக்க முடியாதவங்களாம் ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையோட நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 முதல் 4 மாதம் இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒரு பேட்டர்னாக 4 மாதத்துக்கு இருந்து அடுத்த 8 மாதத்துக்கு ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு பேட்டர்னாக வருது. ஸோ முதல் 4 மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா சனி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 7 நாட் சனியோட இறுதி பகுதியில் இருக்க போகுது. ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு சனி இடம்பெறுகிறார். 7 நாட் சனியிலேருந்து முழுசாக மகர ராசிக்கு வெளியில் வராங்க, விச் இஸ் வெரி குட்டுங்க. அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட ஓன் வீடாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிற கேது, 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். இதெல்லாம் எப்போ தாக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்தா முதல் 4 மாதத்துல பார்த்தீங்கன்னா இப்போ 2024 சில விஷயங்களோட கண்டினியூட்டியாக தான் இருக்குமே ஒழிய பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது சனி குரு பயிற்சி அருமையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குரு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால், 2ஆம் வீட்டை பார்ப்பதனால், 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் வேலை தொழில் விஷயமாக வெளிநாடு விஷயங்கள், வெளிநாடு டிராவலிங், வெளிமாநிலம் டிராவலிங், முதலீடுகள், சுப முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி பல விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் பணப்புழக்காட்டம் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு ராசி மகர ராசி. ஸோ 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடுக்கல் வாங்கல் பணப்புழக்காட்டம் அதிகமாக போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சில டைம்ஸ் லோன் போனாலும் பரவாயில்ல, அதிருப்தி அதாவது உங்களுடைய தொழில் விஷயத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ என்னடா லோன் ஆகுதுன்னு நீங்கள் விரக்தியோ அதிருப்தியோ ஆக வேண்டியதில்லை. அதெல்லாம் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயமா தான் அமையக்கூடுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 7 நாட் சனி முடிய போகுது. ஸோ 7 நாட் சனி முடிகிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குட்கர்மாக்குள்ளே போகிறீங்க. இது வரைக்கும் 7 வருஷம் 5 வருஷமா முயற்சி பண்ணதுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தியான ஒரு விஷயத்துக்குள்ளே போக போகிறீங்க, ஓய்வான விஷயத்துக்குள்ளே போக போகிறீங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்க போகிறீங்க. ஸோ அந்த அமைப்பு தான் இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதும், 7 நாட் சனி முடிவதும், சனி 3ஆம் இடத்துக்கு போவதும், ராகு 2ஆம் இடத்துல சில நெருக்கடியான சில குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்தாலும் கொஞ்சம் நெருக்கினாலும் குருவின் பார்வையினால பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாசிட்டிவாக மாறி பல வகையில் மணி வரக்கூடிய பல வகையில் பணம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கிறது. ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வருகிறது. 2024 சில முயற்சிகள்லாம் பலன் அளிக்காமல் இழுபறியாக இருந்ததெல்லாம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகராசிக்காரங்கள் நல்ல ஒரு பலாபலங்களை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிட்டிசன்ஷிப், பிஆர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கி பண்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு விற்கிறது வாங்குறது அது மூலமா லாபம் பெறுகிறதுங்கிறதுலாம் அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. லிக்விடிட்டி என்று சொல்லப்படுகிற தனப்புழக்கம் அதிகமாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு.
2020 ஜென்ம சனியில் பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் 2023-24 ஓரளவுக்கு வந்து விட்டீங்க, ஓரளவுக்கு பெருமூச்சு ஓரளவுக்கு வந்துட்டாலும் இப்பதான் உண்மையிலேயே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு 7 நாள் சனி முடிந்து விட்டதுங்கிறத உணரப்போறீங்கிறது நீங்க 2025 ஏப்ரல் மாதம் அப்புறம் உணர்வீங்க. ஸோ மகர ராசிக்காரர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓய்வான தன்மையும் இனிமேலும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற மாதிரி ஒரு அருமையான அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 இருக்கு. ஸோ பொறுமையாக இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் அதிகமாக வரப்போகுது. கடன் இருக்கிறதுனால தப்பில்லை, கடனால முன்னேற்றம் அடைகிறீங்க. கூட்டு தொழில், அடுத்தவங்க பணம் மூலமா ஜெயிக்கிறது, அதெல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரிசர்ச் அது மாதிரி லைன்ல இருக்கிறவங்களுக்கு அருமையா இருக்கு. சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற தூரமா இருந்தாலும் அவங்களை எதிர்பார்க்குற காலேஜ், எதிர்பார்க்குற கல்லூரி அட்மிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. டிராவலிங் நிறைய பேருக்கு எதிர்பாராத திடீர்னு டிராவலிங் கொடுத்து அதை ஒரு அருமையான ஒரு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக விஷயத்துல இருந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து அது மாதிரி வராம இருக்குது. சில பங்காளிகள் பிரச்சனைகள் இருக்குன்னா அது கொஞ்சம் தீர்வு பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. பண விஷயத்துல பாத்தீங்கன்னா முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிற்காலத்தில் அது பல மடங்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. விற்க முடியாத சில பொருட்கள் விற்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும்னால் ஏப்ரல் 2025 அப்புறம் வரக்கூடிய அமைப்பு மிகவும் நன்றாக உண்டு. ராசியிலிருந்து குரு பார்வை போனாலும் பரவாயில்லை, அதனால அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனை போய் சில விஷயங்கள் சாதிச்சுப்பீங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அது மாதிரி பல விஷயங்கள் உண்டு. ராகு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறதுனால அந்நியர் மூலமாக பல நுணுக்கமான சில விஷயங்கள் செய்து சாதுரியமாக செய்து லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவாகவே 2023-24 ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வரும் பொழுதே ஓரளவுக்கு ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கிறவங்க இப்போ நல்லாவே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 உண்டு. இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு ஆண்டாக 2025 இருக்க போகுதுன்னு பார்க்குறப்போ முதல் 4 மாதங்கள், அதாவது மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் சனி 2ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ஜென்மசனி நீடித்திருக்கிறது. ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும், குரு 4ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஏப்ரல் மாதம் முழுதும். ஸோ அந்த 4 மாதங்கள் ஒரு அடிப்படையிலையும் அடுத்த வரக்கூடிய மே மாதத்துக்கு வரக்கூடிய 8 மாதங்கள் வேற அமைப்பிலையும் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ பிரித்து பார்க்கும் பொழுது முதல் 4 மாதம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 24ல் எப்படி இருந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஜென்மசனி தொடர்ந்து இருக்கிறது. இன்னுமே சில விஷயங்கள் வாழ்க்கையில சுபிக்ஷம் ஆகலை, சில தொந்தரவுகளும் சில பிரச்சனைகளும் நீடித்து தான் இருக்கிறதுங்கிறது நீங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் உணர்வீங்க. அதுக்கப்புறம் ஆகக்கூடிய சனி பயிற்சி, ராகு கதி பயிற்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான பயிற்சின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஜென்மசனி நீங்கிறப்பவே மனம் உற்சாகப்படும், பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போகக்கூடிய அமைப்புகள் தொடரும், ஸ்டார்ட் ஆகும். அந்த அடிப்படையில் சனி 2ஆம் இடத்துக்கு போறது பார்த்தீங்கன்னா மனம் உற்சாகப்பட்டு, அதே சமயத்தில் குரு 5ஆம் இடத்துக்கு போய் குரு ராசியவே பார்க்கும் பொழுது 2024-23 அடிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் தேவையான உற்சாகமும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 குறிப்பா ஏப்ரல் மாதத்திலிருந்து வரப்போகிறது. மனம் உற்சாகப்பட போகிறது. கடந்த வருடம் நடந்ததெல்லாம் மனசுட்டு போய் கொஞ்சம் இதெல்லாம் கடந்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் அடுத்த கட்ட முயற்சிக்கும் நீங்க உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிற ஒரு ஆண்டாக 2025 குறிப்பா சொல்ல வேண்டால் ஏப்ரல் மே மாதத்திலிருந்து வரக்கூடியது கண்கூடாக பார்க்க போகிறீர்கள். ராகு ராசிக்குள்ள வருவது தவறு இல்லை, வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால் அப்படி ஒன்றும் பெருசா உங்களை நீங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில தாட் ப்ராசஸ், சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். குழந்தைகள்னால ஒரு சுபிக்ஷம், குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். வேலை தொழில மிகவும் அடிபட்டு இன்னல் பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய 11ஆம் வீட்டு தன் வீட்டையே பார்க்கக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ 2024 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் போல நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய, நல்ல ஒரு
சாதகமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய அப்பாடான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாற்றத்தில் நிறைந்த ஒரு ஆண்டாக நீங்க பார்க்கலாம். இதுவரை இருந்த வம்பு வழக்குகள் நீங்க போகிறது. போன ஜென்மசனியில பார்க்கக்கூடிய நபர்களை உண்மையில் பார்க்காத வரையில் வாழ்க்கை மாறப்போகிறது. ப்ரொஃபைல் மாறப்போகிறது. சில பேர் வந்து ஒரு சிறப்பில்லாத ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மாற்றம் கிடைக்கும். ஒரு சின்ன கம்பெனிலேருந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு மாறக்கூடிய அமைப்பு. வேலை போனவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. கடன் பட்டிருந்து கடன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கடனால தொல்லைகள் நீங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இடம் வீடு வண்டியில் ஏதோ ஒன்று சாதகமான பலன்களை பெற்று சில பிரச்சனைகளில் குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடு போகணும்னு எதுவுமே எதிர்பார்க்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு செய்தி. குறிப்பாக சொல்ல போனால் பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி. அவமானப்பட்டவங்களுக்கு அதை தாண்டி கடந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு உத்வேகமான ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 கும்பராசிக்காரர்கள் இருக்கிறதுங்கிறது தான் ஒரு உண்மை. உங்களுக்கு ஒரு சாதகமான தசாபுக்தியில் போகும்பொழுது நான் சொன்ன இந்த பலன்கள் ஒண்ணுமே நல்லாவே நீங்க பார்க்க போறீங்க. சாதகமற்ற பலாபலங்கள் போகும்பொழுது அப்பவும் சில பெனிஃபிட் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா ஜென்மசனி நீங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். 5ஆம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்ப்பதும் மனம் புத்துணர்ச்சி அடைந்தும் நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவிட்டியா மாறக்கூடிய அமைப்பு. நிம்மதியான தூக்கம், உடம்பு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிவர்த்தி, கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெறக்கூடிய அமைப்பு. எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு உறவுகள் விஷயத்துல வந்து பிரச்சனைகளா இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு, அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே நிறைந்த ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுலே அருமையான பலாபலங்கள் இருந்த ஒரு ராசியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாதங்கள் அருமையான ஒரு நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுலயும் நம்ம முன்னேறுவோம். அப்படி ஒன்று வாழ்க்கையில 2 வருஷத்துல பின்தங்கி போல நாம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை என்ன தசாபுக்தியில் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறான்னு வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசநாதன் புக்திநாதனோட நட்பு, பகை, நீச்சம் அது மாதிரி ஒரு தன்மத்தை எல்லாம் பார்த்து என்ன சாரத்தில் ஜெயிக்கிறார் சஞ்சாரிக்கிறார்லாம் பார்த்து துல்லியமான நியர் டேர்ம் லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கலாம். அது மூலமாக உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்பது இது மூலமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் மீனராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது, ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 2025 எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருடமாக ராசிக்குள்ளேயே ராகு 7ஆம் இடத்துல கேது இருந்து சில மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், 12ஆம் இடத்துல சனி இருந்து விரய சனியாக இருந்து பண விரயங்கள், பணம் கைக்கு வராத முன்னாடி செலவு காத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. விரயம் விரயம் விரயம், அதுல சுப விரயமா இருந்ததுன்னா நல்ல தசைகள் போகும்போது சுப விரயம், இல்லைன்னா வந்து அநியாயத்துக்கு தேவையற்ற விரயமா தான் போய் கொண்டு இருக்கிறது. அதிகமான வட்டி கொடுக்கறது, தேவையற்ற விஷயத்துல செலவு பண்றது, போட்ட காசு திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலைமை, ஒரு சுப விஷயத்துக்காக ஒரு வீடு வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைந்த ஒரு கலாபலங்கள் நிறைந்த மீனராசிக்காரன் போய்கொண்டிருந்தது கடந்த ஒரு வருஷமாக. 3ஆம் இடத்து குருவும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய ஒரு நல்ல ஒரு பலனையும் கொடுக்க முடியாத அமைப்பு இருந்தது. இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு 2025 ஏப்ரல் மாதம் மாறுகிறார். அதே சமயத்துல ராசிக்குள்ள இருந்த ராகு விலகிறார். கேது 7ஆம் இடத்துல இருந்து பங்குதாரர்கள், நண்பர்கள், குடும்பத்துல அமைதி இல்லாத ஒரு தன்மை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த கேது 6ஆம் இடத்துக்கு போய் சில விஷயங்கள் நல்லபடியாக மாறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கிறார். சனி ராசிக்குள்ளேயே வந்து ஜென்மசனியாக வரப்போகிறார். இது எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 4 மாசத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இதுவரை நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தது தொடர்ந்து இருக்கும். சில பிரச்சனைகள் இதுக்கு மேல நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது, சந்திச்சாகணும், கடன்காரர்களை பார்த்து ஆகணும், வம்பு வழக்குகள் ஃபேஸ் பண்ணி ஆகணும், மாணவர்கள் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல நம்ம வந்து ஃப்ரீயா படிக்காம இருக்க முடியாது, படிச்சாகணும். சில இல்லத்தரசிகள் வந்து சில வேலைகள், சில உத்வேகமான சில முடிவுகள், குடும்ப விஷயமா பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுக்கு மேல லேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அமைப்புகள் வந்து ஏப்ரல் 2025 அப்புறம் ஜென்மசனி மூலமாக நடத்தி காட்டுகிறது. சில விஷயங்கள் வேகமாக நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறோங்கிறது உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மசனி நடக்கும் பொழுது வாழ்க்கையில மெயினான விஷயங்கள், உத்வேகமான விஷயங்கள், இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளோட சில ஃபேமிலி போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள், இதுக்கு மேலே அவங்களுக்குள்ள வாழ முடியாதுங்கிற மாதிரி அமைப்புக்கெல்லாம் தேவையான தீர்வு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கடன் பட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே வந்து கடன்காரனுக்கு நம்ம ரீசன் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு அது தேவையான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வம்பு வழக்கில் இழுபறியா போயிட்டு இருக்கிறதுக்கு அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணக்கூடிய அமைப்பு. அது மாதிரி இதுவரை நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயங்கள் வந்து இதுமேல் தள்ளி போட முடியாதுங்கிற மாதிரி ஏப்ரல் 2025 அப்புறம் மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனிங்கிற அடிப்படையில வாழ்க்கையை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்க வேண்டிய அம்சங்கள் உண்டு. அதன் மூலமாக சில தீர்க்க முடியாத விஷயங்களை தீர்த்து 2025-26 அப்புறம் கொஞ்சம் மேன்மையான ஒரு அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 இங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னடா இது ஜென்ம சனி போட்டு பாடா படுத்துமான்னு பயப்படாம சில அவிழ்க்க முடியாத முடிச்சுகள், சில முடிவெடுக்க முடியாத சில விஷயத்துக்கு முடிவெடுத்து அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை பார்த்து அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வுக்காக நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக குறிப்பாக ஏப்ரல் 2025 அப்புறம் கொடுக்குதுங்க. இதுவரை கடந்த 2 வருஷமாக எந்த விஷயத்துல நீங்க பாதிப்பும் எந்த விஷயத்துல மனநிறைவும் இல்லாம இருந்தீங்களோ அதுக்கு வேணுங்கிற தீர்வு கிடைக்கக்கூடிய தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்லப்படுகிற அதுக்கு வேணுங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்குது. அது நடக்கும் பொழுது கொஞ்சம் மனம் வருடக்கூடிய ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் பிற்காலத்தை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஒரு விஷயம்தானாலதான் அடுத்த விஷயத்துக்கு நாம போக முடிஞ்சது, அடுத்த ஒரு மேன்மையான ஒரு அருமையான வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடிஞ்சது, அடுத்த ஒரு மேன்மையான ஒரு தொழிலுக்குள்ள வேலைக்குள்ள வாழ்க்கை சம்பவக்குள்ள போக முடிஞ்சதுங்கிறது நீங்க உணர்வீங்க. நடக்கிறப்ப கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனி. எப்பவுமே ஜென்ம சனிக்கு வரக்கூடிய அமைப்பு. அது கொஞ்சம் அமாவாசை டைம்ல எல்லாம் பிறந்து சந்திரன் ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்கு, சந்திரன் சனியோட சேர்ந்து உங்க ஜாதகத்தில் இருக்குமாயின் ஒண்ணுமே ஜென்ம சனி தாக்கங்கள் அதிகமா இருக்கும். பட் அதை நீங்க நேர்த்தியான ஒரு மனநிலையோட தைரியமான மனநிலையோட எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் பிற்காலத்துல உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். வண்டி வாகனத்துல போறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதையோ எண்ணத்துல போய் ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கிறப்ப நீங்க சிந்தனை சிதைவுகள் இல்லாம பார்க்கணும். அதே சமயத்துல பங்குதாரர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு இமெயில் மூலமா மற்றது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. திடீர்னு நாம பண்ணாத தப்புக்கு நம்ம வந்து பொறுப்பேற்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்துரும். ஸோ 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025 முழுக்க பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி தாக்கம் குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அதிகமான தாக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஹெல்த் ஆல்ரெடி அஃபெக்டாக இருக்கிறவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்க்கணும். மாணவர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவங்களோட மீனராசி குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைங்களை பார்த்து கவனிச்சு கொண்டு வேணும். நம்ம தண்டிச்சோ நம்ம கடுமையாக இருந்தோம்னா வேலைக்காகாது. கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சில முடிக்க முடியாத கருத்து வேறுபாடு நிறைந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, சில வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கடன்படுதலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போகக்கூடிய அமைப்புகளும் கொடுக்குது. குரு 4ஆம் இடத்துக்கு வந்து தொழில் மேன்மை கொடுக்குது. என்னதான் இத்தனை பிரச்சனை இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும், தொழில் போயிட்டு தான் இருக்கும். இடம் சார்ந்த விஷயத்தினால கொஞ்சம் ஆதாயம் பெறுவீங்கள், பிரச்சனையை முடிச்சுப்பீங்க. தாயார் மூலமாக சில பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. ஸோ வேலை தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சில பர்சனல் விஷயங்கள் ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் தீர்த்துக்கூடிய அமைப்பு இருக்குது. உடம்பு ரீதியான மன ரீதியான விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம வந்து உடம்பை வருத்திக்காமல் தூக்கத்தை இழக்காமல் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வேண்டியனால் 26க்கு அப்புறம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூட ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 25 அமையும்.